வாங்க முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இதில் வந்து கேரட் பீன்ஸ்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து இது நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாவை உடித்து சேர்த்திருக்கோம், கட் பண்ணலை. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா முட்டைக்கோஸை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி கேரட்டும் பீன்ஸையும் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க. இதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இது உடனே வெந்து வந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அரை மூடி அளவுக்கு துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. முட்டைக்கோஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.